ஜம்மு காஷ்மீரில் 5 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகிறது. பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் அரசு அதிகாரி உள்ளிட்ட 5 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 50க்கும் மேற்பட்ட வீடுகள் இந்த தாக்குதலில் சேதமடைந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. ரஜோரி அருகே வீட்டின் வெளியே நிறுத்தப்பட்டிருந்த கார்கள் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்கள் சேதமடைந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. மிகவும் கனமான பொருள் விழுந்ததாகவும் அதனால் இந்த தாக்குதல் சேதமடைந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இரு நாடுகளிடையேயான போரால் தற்போது பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் அரசு அதிகாரி உட்பட 5 பேர் ஜம்மு காஷ்மீரில் உயிரிழந்திருக்கின்றனர். ஜம்முவின் ரஜோரி பகுதியில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் 50க்கும் மேற்பட்ட வீடுகள் கடுமையாக சேதமடைந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ரஜோரி அருகே வீட்டின் வெளியே நிறுத்தப்பட்டிருந்த கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் சேதமடைந்திருக்கிறது. மிகவும் கனமான பொருள் விழுந்ததாகவும் வெளியே வந்தபோது பெரும் புகை இருந்ததாகவும் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் இந்த தகவலை தெரிவித்திருக்க இரு நாடுகளிடையேயான போரால் தங்களால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை எனவும் மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இரு நாடுகளுக்கிடையேயான இந்த போர் மக்களை கடுமையாக பாதித்திருக்கிறது. ஜம்முவின் ரஜோரி பகுதியில் 50க்கும் மேற்பட்ட வீடுகள் கடுமையாக சேதத்தை சந்தித்திருக்கின்றன. இதில் 5 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் அரசு அதிகாரி உட்பட 5 பேர் இந்த தாக்குதலில் உயிரிழந்திருக்கின்றனர். பாகிஸ்தான் தொடர்ந்து 26 பகுதிகளில் நேற்று தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய சூழலில் ஜம்முவில் 5 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். 50க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்திருக்கின்றது. இரு நாடுகளுக்கிடையான இந்த போர் மக்களின் நிம்மதியை கெடுத்திருப்பதாக அங்கு இருக்கக்கூடிய மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஜம்முவின் ரஜோரி பகுதியில் பாகிஸ்தான் நடத்திய இந்த தாக்குதலில் 50க்கும் மேற்பட்ட வீடுகள் கடுமையான சேதத்தை சந்தித்திருக்கிறது. அது குறித்தான அந்த அண்மை செய்தியை பார்த்தோம். और जब मैं बाहर आया तो यहाँ से धुआं ही धुआं था, यहाँ कुछ दिख नहीं रहा था। हमें भी 15 मिनट लगे उस धुएं को हटने में। बाहर आके देखा तो ये सब नुकसान हुआ है। पहली बार हुआ बिल्कुल फर्स्ट हुआ जी, बिल्कुल फर्स्ट टाइम हुआ है। जवाब देना चाहिए। वो मुंह तोड़ जवाब देना चाहिए। ये फर्स्ट टाइम हुआ है और हम कहते हैं लास्ट टाइम होना चाहिए। अब ये चीज दोबारा नहीं